கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பெரிய ரிஃபைனரி அல்லது பவர் பிளான்ட் சப்ஸ்டேஷன்ல டியூட்டில இருக்கீங்க. திடீர்னு ஸ்கேடால ஒரு கிரிட்டிக்கல் அலார்ம் அடிக்குது. ஒரு மெயின் பிரேக்கர் ட்ரிப் ஆகி மொத்த பிளான்ட்டும் ஷட் டவுன் ஆகிடுது. பதட்டமே இல்லாம நீங்க மல்டிமீட்டரை எடுத்துட்டு போய் கண்ட்ரோல் பேனலை செக் பண்றீங்க. அங்க வர வேண்டிய கிளீன் 110 வோல்ட் டிசி வோல்டேஜுக்கு பதிலா மீட்டர்ல ரொம்ப விசித்திரமா வெறும் 40 வோல்ட் மட்டும்தான் காட்டுது. பெரும்பாலும் டெக்னீஷியன்ஸ் இதை பார்த்த உடனே டிசி பவர் சப்ளை போச்சு இல்லனா பேட்டரி பேங்க் டெட் ஆகிடுச்சுன்னு தப்பா நினைச்சு பார்ட்ஸை மாத்துவாங்க. ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல பிரேக்கர் மறுபடியும் ட்ரிப் ஆகும். ஏன்னா அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்டல் ஹிடன் வோல்டேஜ் டிவைடர் எஃபெக்ட். இதை கரெக்டாக பிடிக்கலைன்னா ஒரு சின்ன துருப்பிடிச்ச டெர்மினல் ஸ்க்ரூ உங்களை ஷிஃப்ட் முடிகிற வரைக்கும் வச்சு செஞ்சிடும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதோட முழு தியரி மற்றும் ப்ராக்டிக்கல் சீக்ரெட்ஸை பார்ப்போம். முதல்ல இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். ஒரு சர்க்கியூட்டில் நாம் கொடுக்குற டோட்டல் இன்புட் வோல்டேஜை நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன வோல்டேஜ் மதிப்புகளாக பிரித்து கொடுக்குற ஒரு சிம்பிளான லீனியர் சர்க்கியூட் தான் இந்த வோல்டேஜ் டிவைடர். டெக்னிக்கலாக சொல்லணும்னா, இட் இஸ் அ பாசிவ் லீனியர் சர்க்கியூட் that produces an output voltage that is a fraction of its input voltage. இங்கே நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இந்த ரூல் வெறும் சீரீஸ் சர்க்கியூட்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். parallel செட்டப்பில் வோல்டேஜ் மாறாது, அது நமக்கு தெரியும். அடுத்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் மற்றும் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். இதோட இயங்கும் முறை ஓம்ஸ் லா, அதாவது ஓம்ஸ் லாவை அடிப்படையாக கொண்டது. ஒரு சீரீஸ் சர்க்கியூட்ல பாயிற கரண்ட் எப்பவுமே சேமா தான் இருக்கும். ஆனா அந்த சர்க்கியூட்ல இருக்கிற ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு குறுக்கே ஏற்படுற வோல்டேஜ் டிராப் அதோட ரெசிஸ்டன்ஸ் மதிப்புக்கு நேர் விகிதத்துல, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, சர்க்கியூட்டோட மொத்த ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி வோல்டேஜை நமக்கு ஏத்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா பிரிச்சு கொடுப்பது தான். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த காம்பனண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமோ அதுதான் சர்க்கியூட்ல இருக்கிற அதிக வோல்டேஜை எடுத்துக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டர்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப்பை கணிக்கிறதுக்கான ஃபார்முலாவை பார்ப்போம். வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் R1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சோர்ஸ் வோல்டேஜ் multiplied by resistor R1 divided by total resistance of the loop. இதை நாம ஒரு சப்ஸ்டேஷன் கணக்குப்படி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ நம்ம டிசி டிபியில் இருந்து ஒரு 100 வோல்ட் சப்ளை வருதுன்னு வச்சுப்போம். அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் 2 ரெசிஸ்டர் சீரீஸாக கனெக்ட் ஆகியிருக்கு. அதில் முதலாவது ரெசிஸ்டர் R1ஓட வேல்யூ 30 ஓம்ஸ், ரெண்டாவது ரெசிஸ்டர் R2ஓட வேல்யூ 70 ஓம்ஸ். இப்போ இந்த R1ல எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு கணக்கு பார்க்க எண்களை அப்படியே ஃபார்முலால போடுங்க. 100 volts multiplied by 30 ohms divided by 30 plus 70 ohms. இப்போ 30 plus 70 சேர்ந்தா total loop resistance 100 ohms வந்துடும். ஸோ இப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள். 100 multiplied by 30 divided by 100. ஆன்சர் கரெக்டாக 30 volts. ஏன்னா சர்க்கியூட்டோட மொத்த ரெசிஸ்டன்ஸில் இந்த R1 மட்டும் 30% பங்கு வச்சிருக்கு. அதனால் அது கரெக்டாக 30% வோல்டேஜை எடுத்துக்குது. மீறி இருக்கிற 70 வோல்ட்ஸ் நேராக R2ல ட்ராப் ஆகிடும். இப்போ இன்ஜினியரிங்கில் இதோட முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இண்டஸ்ட்ரியில் நாம் பயன்படுத்துகிற பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது பிடி, சென்சிங் சர்க்கியூட்ஸ், டிரான்ஸ்டியூசர் இன்புட்ஸ் மற்றும் வால்யூம் கண்ட்ரோல்ஸில் வோல்டேஜ் லெவலில் குறைச்சி அளவிடுறதுக்கு இந்த பிரின்சிபிள் தான் பயன்படுது. ஆனால் ஒரு ஓஎன்எம் இன்ஜினியராக இதை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஏன்னா நம்ம ஊர் அட்மாஸ்பியரிக் கண்டிஷனால் அவுட்டோர் மார்ஷலிங் கியாஸ்க் அல்லது லோக்கல் டெர்மினல் பாக்ஸ்குள்ளே லேசாக மாய்ஸ்சர் உள்ளே போனால் கூட அங்கே இருக்கிற டெர்மினல் லிங்கில் கரோஷன், அதாவது துரு ஃபார்ம் ஆகிடும். அந்த மெலிசான துரு அடுக்கு நமக்கு தெரியாமலே சர்க்கியூட்டில் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் ரெசிஸ்டர் மாதிரி வந்து உட்காந்துடும். உடனே உங்களோட 110 வோல்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் பாதியாக பிரிஞ்சு போகும். இதனால் ட்ரிப் காயில்ஸ்க்கு போதிய வோல்டேஜ் கிடைக்காது, ரிலேஸ் சும்மா சேட்டர் ஆகிட்டே இருக்கும், சிஸ்டம் மொத்தமாக எர்ராட்டிக்காக பிஹேவ் பண்ணும். அடுத்த முறை பிளான் ஃப்ளூரில் இந்த மாதிரி விசித்திரமான வோல்டேஜ் ட்ராப்பை பார்த்தா எடுத்த உடனே காஸ்ட்லி கார்டுகளை மாற்றாதீங்க.
உங்க மீட்டரை எடுத்து சீரீஸ் பார்த்து ட்ரேஸ் பண்ணி வோல்டேஜை திருடுற அந்த ஹிடன் ரெசிஸ்டன்ஸை தூக்குங்க. இந்த மாதிரி பக்கா பிராக்டிக்கலான இண்டஸ்ட்ரியல் ட்ரபிள் ஷூட்டிங் ட்ரிக்ஸை கற்றுக்க மறக்காம நம்ம தி எலக்ட்ரிக்கல் ONM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்களோட த்ரூட்டி ஷிஃப்ட்ல பார்த்த மிக விசித்திரமான வோல்டேஜ் ட்ராப் ஃபால்ட் என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சேஃபா ஒர்க் பண்ணுங்க. கீப் த பவர் ஃப்ளோயிங். அடுத்த வீடியோல சந்திப்போம்.